ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. பார்த்திபேந்திரனை அமைதியாக இருக்கும்படி கூறினான் ஆதித்த கரிகாலன். இதோ வாயை மூடிக்கொண்டு விட்டேன். பாவம், தாத்தா தள்ளாத வயதில் மலைக்கோட்டையிலிருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறார். அவர் முன்னால் நான் வாயை திறக்கலாமா? இந்த கடலுக்குத்தான் கொஞ்சமும் புத்தி இல்லை, ஓயாமல் இறைந்து கொண்டிருக்கிறது. இதை அடக்குவார் ஒருவரும் இல்லை. நம் மலை அரசரிடம் சமுத்திரராஜனுக்கு கொஞ்சமும் பயமில்லை போல இருக்கிறது என்றான் பார்த்திபேந்திரன். தம்பி பார்த்திபேந்திரா, அப்படியும் ஒரு காலம் இருந்தது. திருக்கோவலூர் மலையமான் என்ற பெயரை கேட்டு இந்த காசினியில் உள்ள அரசர்களெல்லாம் நடுநடுங்குவார்கள். இரட்டை மண்டலத்து சளுக்கர்களும் வல்லத்து வான கோவரையர்களும் வைதும்பராயர்களும் கங்கர்களும் கொங்கர்களும் மலையமான் பெயரை கேட்டதுமே இடிமுழக்கம் கேட்ட சர்ப்பத்தைப் போல பொந்தில் ஒளிந்து கொள்வார்கள். சமுத்திரராஜனும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாகத்தான் இருப்பான். இந்த உடம்பு கொஞ்சம் தளர்ச்சியடைந்ததும் இப்போது எல்லாரும் துள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். 1000 வருஷத்து பழங்குடியைச் சேர்ந்த என்னை நேற்றைக்கு மேற்கே இருந்து வந்த பழுவேட்டரையர்கள் ஒழித்துவிட பார்க்கின்றார்கள். அது ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. கரிகாலா, பழுவேட்டரையர்களின் நோக்கம் இன்னதென்று தெரியவில்லை என்பதாக சற்று முன்னால் சொன்னாயல்லவா? அவர்களுடைய நோக்கம் இன்னதென்று நான் சொல்லுகிறேன், கேள். உன்னையும் உன் சகோதரனையும் தனித்தனியே பலவீனப்படுத்துவதுதான் அவர்களுடைய நோக்கம். இலங்கையில் உன் தம்பி அருள்மொழி தோல்வியடைய வேண்டும். அதனால் அவனுக்கு அவமானம் நேர வேண்டும். இங்கே உனக்கு உன் தம்பியின் பேரில் கோபம் ஏற்பட வேண்டும். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும். அதை பார்த்து இந்த கிழவன் வேதனைப்பட வேண்டும். இதுதான் அவர்களுடைய அந்தரங்க நோக்கம் என்று மிலாடுடையார் ஆத்திரத்துடன் சொல்லி வருகையில் கரிகாலன் குறுக்கிட்டான். இந்த நோக்கத்தில் அவர்கள் ஒரு நாளும் வெற்றியடையப் போவதில்லை தாத்தா. என் தம்பியையும் என்னையும் யாராகிலும் பிடிக்க முடியாது. அருள்மொழிக்காக நான் உயிரையும் விடுவேன். எனக்கு ஒவ்வொரு சமயம் தோன்றுகிறது, கப்பல் ஏறி நானும் இலங்கைக்கு போகலாமா என்று. அங்கே அவன் என்ன கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ என்னமோ. நான் இங்கே சுகமாக உண்டு உடுத்து அரண்மனையில் தூங்கிக் கொண்டு காலங்கழிக்கிறேன். என் வாளும் வேலும் துருப்பிடித்து போகின்றன. ஒவ்வொரு கணமும் எனக்கு ஒரு யுகமாக போய்க் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கவே பிடிக்கவில்லை தாத்தா. சொல்லுங்கள், இந்த பண்டங்கள் ஏற்றும் கப்பல்களில் ஒன்றில் ஏறி நானும் இலங்கைக்கு போகட்டுமா என்று கேட்டான் கரிகாலன். அரசே, அருமையான யோசனை. பல நாளாக நானும் நினைத்து கொண்டிருந்ததை தாங்கள் சொல்லுகிறீர்கள். புறப்படலாம், வாருங்கள். இதற்கு தாத்தாவை யோசனை கேட்பதில் பயனில்லை. இவரை கேட்டால் வேண்டாம், பொறு என்றுதான் புத்திமதி சொல்லுவார். நாளைக்கே நாம் புறப்படலாம். தொண்டை மண்டல படையில் பாதியை அழைத்து கொண்டு போகலாம். இலங்கை யுத்தத்தை ஒரு வழியாக முடித்துக்கொண்டு நேரே நாகப்பட்டினத்தில் வந்து இறங்கலாம். இறங்கி தஞ்சாவூருக்கு சென்று அந்த பழுவேட்டரையர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று பார்த்திபேந்திரன் பொரிந்து கொட்டினான். கரிகாலா, பார்த்தாயா, நான் முதலிலேயே என்ன சொன்னேன்? இவன் வாய் மூடிக்கொண்டிருந்தால்தான் நான் பேசுவேன் என்று சொல்லவில்லையா? இதோ வாயை மூடிக்கொள்ளுகிறேன் தாத்தா. நீங்கள் சொல்வதையெல்லாம் சொல்லி முடியுங்கள் என்று பார்த்திபேந்திரன் வாயை கையினால் பொத்திக் கொண்டான். கரிகாலா, நீ வீராதி வீரன். உன்னை போன்ற பராக்கிரமசாலி இந்த வீர தமிழகத்திலே கூட அதிகம் பேர் பிறந்ததில்லை. என்னுடைய 80 பிராயத்துக்குள் நானும் எத்தனையோ பெரிய யுத்த களங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் எதிரிகளின் கூட்டத்தில் தன்னந்தனியே புகுந்து சென்று உன்னைப் போல சண்டையிட்ட இன்னொரு வீரனை பார்த்ததில்லை. சேவூர் பெரும்போர் நடந்தபோது உனக்கு பிராயம்
16 கூட ஆகவில்லை. அந்த வயதில் பகைவர்களின் கூட்டத்தில் நீ புகுந்து சென்ற வேகத்தையும், இடசாரி வலசாரியாக வாழ் சுழன்ற வேகத்தையும், பகைவர்களின் தலைகள் உருண்ட வேகத்தையும் போல் நான் என்றும் பார்த்ததில்லை. இன்னும் என் கண் முன்னால் அந்த காட்சி நின்று கொண்டிருக்கிறது. உன்னைப் போலவே உன் சிநேகிதன் பார்த்திபேந்திரனும் வீராதி வீரன்தான். ஆனால் நீங்கள் 2 பேரும் பதற்றக்காரர்கள், முன்கோபம் உள்ளவர்கள். அதனால் உங்களுக்கு யோசிக்கும் சக்தி குறைந்து விடுகிறது. எது செய்ய வேண்டுமோ அதற்கு நேர்மாறான காரியத்தை செய்ய தோன்றிவிடுகிறது. தாத்தா, இம்மாதிரி உபதேசம் தாங்கள் இதற்கு முன் எத்தனையோ தடவை செய்திருக்கிறீர்கள். செய்திருக்கிறேன். ஆனால் ஒன்றும் பயன்படவில்லை என்கிறாயா? பேசாமல் என்னை ஊருக்கு திரும்பி போகச் சொல்லுகிறாயா? இல்லை இல்லை, இப்போது நடக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொல்லுங்கள். உன் சகோதரன் அருள்மொழியை உடனே இந்த இடத்துக்கு அழைத்துக் கொள்ள வேண்டும். நீயும் உன் சகோதரனும் பிரிந்திருக்கவே கூடாது. தாத்தா, இது என்ன யோசனை? அருள்மொழி இங்கே வந்துவிட்டால் இலங்கை யுத்தம் என்ன ஆகிறது? இலங்கை யுத்தம் இப்போது ஒரு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. அனுராதபுரத்தை பிடித்தாகிவிட்டது. இனி அங்கே மழைக்காலம். இனி 4 மாதத்திற்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிடித்த இடத்தை விட்டுக்கொடாமல் பாதுகாத்து வர வேண்டியதுதான். இதை மற்ற தளபதிகள் செய்வார்கள். அருள்மொழி இந்த சமயம் இங்கே இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். கரிகாலா, உண்மையை மூடி மூடி வைப்பதில் பயன் என்ன? விஜயாலய சோழரின் குலத்துக்கும் அவர் அடிகோலிய சோழ சாம்ராஜ்யத்துக்கும் பேராபத்து வந்திருக்கிறது. நீயும் உன்னைச் சேர்ந்தவர்கள் எல்லோரும் இப்போது ஒரே இடத்தில் தங்கி சர்வஜாகிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய பலத்தையெல்லாம் திரட்டி வைத்துக் கொள்ளவும் வேண்டும். எப்போது என்ன விதமான அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது. தாத்தா, இது என்ன இப்படி என்னை பயமுறுத்துகிறீர்கள்? என் கையில் வாள் இருக்கும் வரையில் எனக்கு என்ன பயம்? எப்படிப்பட்ட அபாயம் வந்தால்தான் என்ன? தன்னந்தனியாக நின்று சமாளிப்பேன். எத்தகைய அபாயத்துக்கும் நான் பயப்படுகிறவன் அல்ல. பிள்ளாய், நீ எப்படிப்பட்ட தைரியசாலி என்று எனக்கு சொல்ல வேண்டுமா? ஆயினும் திருவள்ளுவர் பெருமான் சொல்லி இருப்பதையும் சில சமயம் எண்ணி பார்க்க வேண்டும். அஞ்சுவது அஞ்சாமை, பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்று அந்த மகான் சொல்லி இருக்கிறார். போர்க்களத்தில் பகைவர்களுக்கு எதிரெதிரே நின்று போரிடும்போது அச்சம் கூடாது. அப்படி பயப்படுகிறவன் கோழை. அவ்விதம் பயப்படுகிற பிள்ளை என் வம்சத்தில் பிறந்தால் அவனை நானே இந்த கிழடாய் போன வலுவிழந்த கையினால் வெட்டி போட்டு விடுவேன். ஆனால் மறைவில் நடக்கிற சதிகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும், கண்ணுக்கு தெரியாத அபாயங்களுக்கும் பயப்பட்டே ஆக வேண்டும். பயப்பட்டு அந்தந்த நிலைமைக்கு தகுந்த முன்ஜாகிரதையும் செய்து கொள்ள வேண்டும். அரச குலத்தில் பிறந்து சிம்மாசனத்துக்கு உரியவர்கள் இது விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இருந்தால் நாட்டுக்கே நாசம் விளையும். தாத்தா, அப்படி என்ன ரகசிய அபாயங்களை தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? சற்று விளக்கமாகச் சொன்னால்தானே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க முடியும். சொல்லத்தான் வருகிறேன். சில நாளைக்கு முன்னால் கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரி வேளையில் ஒரு கூட்டம் நடந்தது. அதற்கு பெரிய பழுவேட்டரையர் வந்திருந்தார். இன்னும் தென்னவன் மழவராயர், குன்றத்தூர் கிழார், வணங்காமுடி முனையரையர், அஞ்சாத சிங்கமுத்தரையர், இரட்டைக்குடை ராஜாளியார், இவர்களெல்லோரும் வந்திருந்தார்களாம். என் காதுக்கு வந்தது இந்த பெயர்கள்தான். வேறு பலரும் வந்திருக்கலாம். வந்திருக்கட்டும். அதனால் என்ன? எல்லாரும் நடுநிசி வரையில் கூத்தும் கேளிக்கையும் பார்த்துவிட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டு அதற்கு மேல் மிடாமிடாவாய் கள்ளை குடித்துவிட்டு தூங்கப் போயிருப்பார்கள். அதை பற்றி நமக்கு என்ன?
நீங்கள் சொன்ன தாடி மீசை நரைத்த கிழடுகள் எல்லாம் கூடி பேசி என்ன புரட்டி விடுவார்கள். கிழடுகளை பற்றி உனக்கு இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்லி என்ன பயன்? நானும் ஒரு கிழவன்தானே. அவர்கள் எல்லாரையும் விட தொண்டு கிழவன் நான். தாத்தா, கோபம் வேண்டாம். அந்த கையிலானாகாத கிழங்களோடு தங்களை நான் சேர்த்து விடுவேனா? சரி, அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். முதியவர் எவருமே தன் முதுமையை பத்தி பேசுறத அவ்வளவா விரும்புறதில்ல. இதே காரணத்தால சம வயதுக்காரங்களோட பழகிறத தவிர்ப்பதையும் பார்க்கலாம். வேற பல காரணங்களால இளைஞர்கள் முதியவர்களை விட்டு விலகியே இருப்பதையும் பார்க்கிறோம். சோழ பேரரசரின் மாமனார் மலையமான் பாவம் தாத்தா தள்ளாத வயசுல மலைக்கோட்டையிலிருந்து கீழே இறங்கி இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்காருன்னு கிண்டலா பேசுறான் அந்த பல்லவன். இதனால கோபம் அடைஞ்ச மிலாடுடையார் தம்பி என்ன கூப்பிட்டு தம் குலப்பெருமையை நினைவுபடுத்துறார். எப்பேற்பட்ட வீர பரம்பரை! மலையமான் திருமுடிக்காரி பகைவர சிதறியோடச் செய்த மாவீரன். போர்ல உதவி கேட்டு மூவேந்தர்ல யாராவது ஒருத்தர் அவனிடம் வந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தனக்கு கிடைக்கும் பொருளை புலவர்களுக்கே கொடுத்த வள்ளல் அவன். மலையமான புரிஞ்சுக்கிட்டான் பார்த்திபேந்திரன். ஆனா பழக்க தோஷத்தால மறுபடியும் தாத்தான்னு சொன்னதை அந்த பெரியவர் கண்டுக்கல்ல. அவர் காசினின்னு ஓர் அரிய சொல்ல பயன்படுத்துறார். இதன் பொருள் பூமி, உலகம். தஞ்சையில சக்கரவர்த்தியிடம் இங்க தங்களை அபாயம் சூழ்ந்திருக்குதுன்னு படபடக்கும் குரல்ல சுருக்கமா சொன்னான் வந்தியத்தேவன். இங்கே மாமல்லபுரத்துல பாட்டனார் பேரங்கிட்ட எப்போ என்ன விதமான அபாயம் வரும்னு சொல்ல முடியாதுன்னு எச்சரிக்கிறார். கடம்பூர் நடுநிசி கூட்டத்தை பத்தி சொன்னதும் கூத்து பார்த்துட்டு வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு தூங்க போயிருப்பாங்க அந்த கேடுகள். நான் லட்சியமா பேசுறான் பேரன். அருள்மொழி இங்க வந்துட்டா இலங்கை யுத்தம் என்ன ஆறுதுன்னு கேட்கிறான் பேரன். இனி எங்க மழைக்காலம், இன்னும் 4 மாசத்துக்கு ஒன்னும் செய்ய முடியாது. பாட்டனாரின் மறுமொழி, அனுபவ மொழி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.